சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி அப்படி ஒரு காரியம் நடந்திருந்தா நிச்சயமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஜானகி அழுகுறாங்க. அழுகாதேங்கிறாங்க. இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க. இந்த குடும்பத்துல யார் யார் எப்படி இருக்காங்க என்னங்கிறத நான் கவனிக்காம விட்டுட்டேன் ஜானகி. மாயா இப்படி எல்லாம் தப்பான காரியம் பண்ண மாட்டான்னு எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம சீனு கூட நல்ல பையன்தான் அப்படின்னு ஜானகி சீனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஜானகி நல்ல பையன் செய்யற காரியமா இது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, ஏதோ வயசு கோளாறுல அப்படி பண்ணிட்டான் போல இருக்குங்கிறாங்க ஜானகி. ஏன் மாயாவுக்கு அதே வயசு தானே? மாயாவுக்கு இருந்த பக்குவம் பொறுப்பு, அவளுக்கு இந்த குடும்பத்து மேல இருந்த அக்கறை ஏன் இவனுக்கு இல்லாம போச்சு? எந்த குறையும் இல்லாம அவன் வளர்த்திட்டுமல்ல, அதுதான் அவனுக்கு அந்த திமிருங்கிறாங்க ரகரம். அப்படியெல்லாம் இல்லைங்க, ஏதோ வயசு கோளாறுல தெரியாம தப்பு பண்ணிட்டான். கடைசியா அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் முடிவை மாத்திக்கிட்டானல்ல, இப்ப அவன் வெளியதான் நிக்கிறான். நீங்க மன்னிச்சு அவனை வீட்டுக்குள்ள வர சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஜானகி. ஜானகி, மாயா எங்க இருந்தோ வந்த பொண்ணு, அவ இது வரைக்கும் நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கா. ஆனா இவன் அப்படியா? இதே குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவன் தானே, நல்லது கெட்டது எல்லாம் அவனுக்கு தெரியுமல்ல. அப்படி இருக்கிறவனுக்கு எப்படி இப்படி தப்பு பண்ண தோணுச்சுன்னு கேக்குறாங்க. எங்க சரிதாங்க, விடுங்க, தெரியத்தனமா அவனும் காதலிச்சுட்டாங்கிறாங்க. ஜானகி, நானும் தெரியாம தான் கேட்குறேன். காதலிச்சா புத்தி பேதலிச்சு போயிருமா? ஏன் முதல்லயே உங்ககிட்டயே என்கிட்டயே வந்து பேச தெரியாதா அவனுக்கு? அப்படியெல்லாம் பேசாதனால தானே இந்த விஷயம் இந்த அளவுக்கு கைமீறி போச்சு. ஆனா உங்களுக்காகத்தான் அவனும் முடிவை மாத்திக்கிட்டு வந்துட்டான். வேணா ஒரே ஒரு தடவை அவனை கூப்பிட்டு பேசி பார்த்து வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, மன்னிச்சுக்கங்கன்னு கேட்குறாங்க ஜானகி. அவன் முகத்துல முழிக்கவே விரும்பல, அவங்ககிட்ட நான் பேசவும் விரும்பல. அவனை பத்தி நீ என்கிட்ட பேசாத ஜானகின்னு சொல்லிடுறாங்க. ஜானகி அழுதுகிட்டே போயிடுறாங்க. பாட்டி வெளியில இருக்காங்க, பாட்டியை சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப ஜானகி போறாங்க. வீடே வெறிச்சோடி போச்சு. கல்யாண வீடுன்னா எப்படி களகட்டி இருக்கணும், இன்னைக்கு வெறிச்சோடி போனதுக்கு காரணமே ஜானகி. எல்லாத்துக்கும் காரணம் நீதானுங்கிறாங்க. நீ வாத்து நினைச்சிருந்தேன்னா அப்பவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். ஆனா நீ அதை பத்தி யோசிக்கவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. இன்னைக்கு நம்ம குடும்பம் இப்படி செதஞ்சு போய் சோகத்துல இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீ தான் ஜானகி. எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டியலன்னு கேக்குறாங்க. அத்தையை நான் வேணும்னு மறைக்கல, குடும்பத்துல குழப்பம் வந்துருன்னு தான் நான் மறைச்சேங்கிறாங்க ஜானகி. மறைச்சதுனாலதான் இன்னைக்கு குடும்பம் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. நம்ம வீட்டுல நம்ம வளர்த்தின பிள்ளை இன்னைக்கு வாசல்ல வெளியில நிக்கிறா. எங்கிருந்தோ வந்த மாயா இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கா. மாயா சௌகரியமா வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறா. நம்ம வளர்த்த பையன் வெளியில கிடக்குறானேன்னு பெத்தவ இன்னைக்கு பரிதாபமா துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஜானகி. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காட்டி நீ தான் வெளியில நிக்கிற சீனுவை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வர பாருங்கிறாங்க பாட்டி. அது எப்படிமா அவங்க பண்ணுவாங்க? அங்க நிக்கிறவளோ வெளிநாட்டு மகாராணி, அவதானே அவங்களுக்கு முக்கியம். என் புள்ள வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்களாமா? என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். நீ காரணம். அண்ணி, அவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு அண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க சிவராமன். தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சோ அதை மறைச்சது அவங்க தப்பு தானே சொல்றாங்க பார்வதி. ஏனுக்கா, நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அக்கா பொண்ணு சாரு இந்த குடும்பத்துக்கு மருமகளா வர்றது உங்களுக்கு பிடிக்கலையே, இல்ல பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறீங்களா? பார்வதி, எனக்கே பிடிக்காம போகுதுங்கிறாங்க ஜானகி. அப்ப ஏன் நீங்க மறைச்சீங்க? எல்லாருமா சேர்ந்து அண்ணியவே காரணம் சொல்லாதீங்கிறாங்க சிவராமன். அப்ப யார்டா காரணம்? வெளிநாட்டுல இருந்து இவளை ஏன்டா கூட்டிட்டு வந்தாங்க? இவ வந்ததுனால தானே சீனு அவளை காதலிச்சா. அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிட்டாங்க பாரு. அக்கா, நீ தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அண்ணி எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா இப்படி வந்து முடியும்னு அவங்களே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் மாயாவே ஒதுங்கி போயிட்டா அப்புறம் எதுக்கு பிரச்சனை வருதுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. சீனு பையன் இப்படி பண்ணுவான்னு அண்ணி எப்படி நினைச்சிருப்பாங்க? அப்ப தப்பல்ல என் பையன் பேர்ல தான் சொல்றியான்னு கேக்குறாங்க பத்மா. அப்ப எப்படி நீ தப்பு இவங்க பேர்ல சொல்றேன்னு கேக்குறாங்க. ஏய், இவ பேர்ல இருக்கிற மயக்கத்துல தாண்டா அவன் அப்படி தெரிஞ்சிருக்கான். அந்த அளவுக்கு இவ மயக்கி மாத்தி வச்சிருக்காடாங்கிறாங்க பத்மா. ஐயோ அக்கா, ரெண்டு பேத்து பேர்லயும் தான் தப்பு இருக்குங்கிறாங்க. டேய், தப்பு ரெண்டு பேத்து பேர்ல இல்ல, முட்டாள்தனமா பேசாத. இவ ஒருத்தி மட்டும்தான் தப்புக்கு காரணம். எல்லாரும் என் புள்ளியவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. என் பையனுக்கு நல்லபடியா சாரு கூட கல்யாணம் நடந்திருக்கும். எல்லாத்தையும் இவங்க தான் அண்ணி தான் கெடுத்துட்டாங்க. அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாது, லிங்கத்தோட சம்பந்தம் பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து இவங்க அதே இது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்பேற்பட்ட சம்பந்தத்தையும் இல்லாம பண்ணிட்டாங்களே. இவங்க பண்ணின காரியத்தினாலதான் வீடு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்குங்கிறாங்க பத்மா. அக்கா, போது நிறுத்து. அண்ணி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ண வந்த நாள்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் அவங்க தானே பாத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஏன் நீ கல்யாணம் முடிச்சு உன் புருஷ வீட்டுக்கா போன? நீயும் அப்ப இருந்து இங்க தானே இருக்க. உன் குடும்பத்தையும் சேர்த்து அவங்க தானே பாத்துட்டு இருக்காங்க. பாத்தியாமா, பாத்தியா அவ என்ன பேசுறான்னு பாத்தியாமா? அப்ப நான் இந்த குடும்பத்துக்கு சுமையா இருக்கிறதா அவன் சொல்லாம சொல்லி கட்டிட்டான் பாத்தியான்னு பத்மா கோவத்தில் நிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி போக வேண்டியதானே, ஏன் இங்கேயே உட்காந்து தண்டை சொல்றீங்கன்னு கேக்குறேன். அவ்வளவுதானா? ஏண்டா? ஐயோ அக்கா, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. நான் சொல்ல வந்ததை நீ புரிஞ்சுக்கோன்னு சிவராமன் படாதபாடு படுறாங்க. கல்யாணமாகி இன்னும் போகாத, ஏன் இங்கேயே இருக்கிறேன்னு கேட்காம கேட்டுட்டீங்களா? எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். கல்யாணமாகியும் போகாம அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம இங்க இருக்கணும்னு நினைச்சு இருந்த பாரு, என்னோட தப்பு தான்ங்கிறாங்க பத்மா. பத்மா, கொஞ்சம் பேசாம அமைதியா இருக்கேன்னு மணிவண்ணன் சத்தம் போடுறாங்க. இவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? கல்யாணமாகியும் இன்னும் இங்க தானே இருக்கேன்னு கேட்கறான் பாத்தீங்கல்லங்கிறாங்க. ஏங்க, இப்படிதான் பேசுவீங்களா? என்ன பேசுறேன்னு புரியாதா உங்களுக்குன்னு கேட்கறாங்க பார்வதி. ஏன் நான் அப்படியெல்லாம் கேட்கல, அண்ணி தானே இந்த குடும்பத்தையே எல்லாம் பாத்துக்கிறாங்கன்னு நான் சொன்னதா அக்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டதுங்கிறாங்க சிவராமன். ஆமாண்டா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். பத்மா, நீ எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்து சொல்லி பாக்குறாங்க ஜானகி. இத்தனை நாளா நான் இங்க இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப நன்றி. நான் இனிமே இங்க இருக்க மாட்டேங்கிறாங்க பத்மா. பத்மா, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியாங்கிறாங்க பாட்டி. அம்மா, கண்டவளி எல்லாம் கொண்டு வந்து இங்க நடுவுல உட்கார வச்சிருப்பீங்க. இந்த வீட்டுல நாங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் இந்த வீட்டு விட்டு போறேங்கிறாங்க. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்கிறீங்க? இத்தனை நாளா இங்க உட்காந்து ஓசி சோறு தின்னுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லாம சொல்லி காட்டிட்டான். இனிமேலும் நாம இந்த வீட்டுல இருந்தோம்னா நம்ம உடம்புல நல்ல ரத்தம் ஓடலேன்னு அர்த்தம்.
நாம இனிமேல இங்க இருக்கக்கூடாது, சீக்கிரம் வாங்க வீட்டு விட்டு வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு பத்மா போய் அவங்க ஏதோ பையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியில வராங்க. பார்வதி, சிவராமன், ஜானகி எல்லாருமே போய் கெஞ்சுறாங்க. அக்கா சொன்னா கேளுங்கிறாங்க. யாரும் சொல்லி கேட்கற மாதிரி தெரியல பத்மா. அக்கா நான் தெரியாம சொல்லிட்டு சொன்னா கேளுக்காங்கிறாங்க சிவராமன். இல்ல பார்வதி, இனிமேல நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா ரோசங்கட்டு விழா போயிடுவேங்கிறாங்க பத்மா. பத்மா, எல்லாரும் இப்படி வீட்டை விட்டு வெளியே போறதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், சொன்னா கேளுமா, நீ வீட்டை விட்டு வெளியே போகாதேன்னு கெஞ்சுறாங்க ஜானகி. ஐயோ, நீங்க நினைச்சதெல்லாம் தானே இங்க நடக்குது, நாங்க இனிமேல கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க மாட்டோம், நாங்க கிளம்புறோங்கிறாங்க பத்மா. ரகுராம் அங்க வந்து என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவன் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்றா, போக வேண்டான்னு சொல்லுடா ரகுன்னு பாட்டி கேக்குறாங்க. என்னாச்சு, ஏன் வெளியே போறேன்னு கேக்குறாங்க. எல்லாம் இந்த மாயனாலதான். அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் முக்கியம் இல்லாம போச்சுல்ல, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, என் பிள்ளைக்கு இங்க மரியாதை இல்லாம போச்சு, நான் கிளம்புறேங்கிறாங்க. நீ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க ரகுராம். எதுவா இருந்தாலும் பொறுமையா நாளைக்கு பேசிக்கலாம், இந்த பிரச்சனையை விடுங்கிறாங்க ரகுராம். இல்ல இன்னையே நீ இங்க இருக்கேன்னு சிவராமன் கேட்டுட்டான்னு சொல்றாங்க பத்மா. ஐயோ அண்ணே, நான் சாதாரணமா கேட்டதா அக்கா வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சிவராமன். பத்மா, எதுவா இருந்தாலும் மறுபடி பேசிக்கலாம், நீ உள்ள போன்னு சொல்றாங்க ரகுராம். இல்லண்ணே, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருக்க மாட்டேன், மாயா இங்க வந்ததுனால தானே அதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, ஒன்னும் மாயா வெளியே போகணும், இல்லைன்னா நாங்க வெளியே போறோங்கிறாங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், செஞ்ச தப்பை திருத்திக்கிட்டு வந்தவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுங்கிறாங்க ரகுராம். அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, மாயாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பல, அப்படின்னா நானே வெளியில போறேங்கிறாங்க பத்மா. பத்மா, மணிவண்ணன் ரெண்டு பேரும் பெட்டியை தூக்கிட்டு கையும் பையுமா வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பின்னாடியே ஓடி வந்து பத்மா போகாதேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மணிவண்ணன் கூட முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பாக்குறாங்க. பத்மா கேட்கற மாதிரி தெரியல. நீங்க வரப்போறீங்களா இல்லையான்னு கையை பிடிச்சு எடுத்துக்கிட்டு பெட்டியும் கையுமா வர்றாங்க பத்மா. சீனு வெளியில நிக்கிறாங்க. டே சீனு, குடும்பம் நம்மளை கை விட்டுருச்சு, இனிமே நம்மளுக்கு யாருமே இல்லடா, நம்ம இங்க இருந்து வேற எங்கேயாவது போகணுங்கிறாங்க. அக்கா எங்க போவேன்னு கேக்குறாங்க சிவராமன். ஏ பத்மா, எங்கடி போக போறேன்னு கேக்குறாங்க பாட்டி. சீனு, இந்த அம்மா வேணும்னா நீ என் கூட வா, இந்த மாமா வேணும், இந்த குடும்பம் வேணும், நீ நினைச்சு இங்கேயே இருந்தீனாலும் உன் அனாதையத்தான் விட்டுருவாங்க, இந்த குடும்பத்தை நம்பி நின்னாலும் அனாதையத்தான் நிக்கணும், நீ என் கூட வாடா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் ஆளுக்கு பத்மாவை கத்தி பாக்குறாங்க, நிக்க மாட்டேங்கிறாங்க. சீனு மாயாவையே திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. மாயாவும் அச்சா நம்மளாலதான் இவ்வளவு பிரச்சனையான்னு நினைக்கிறாங்க. மகாலிங்க வீட்டுல சாரு மகாலிங்கத்தை தீட்டுறாங்க. ஏப்பா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களே திரும்ப நம்ம கிட்ட தேடி வந்திருப்பாங்க. இல்லைனாலும் நீங்க அந்த வீட்டு படி ஏறி போய் சண்டை போட்டிருக்கணும். அதை விட்டு போட்டு பஞ்சாயத்து வரைக்கும் போய் இப்ப அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இல்ல மச்சாரு, எனக்கு அந்த நேரத்துல அதான் சரின்னு பட்டுச்சுங்கிறாங்க மகாலிங்கம். இப்ப எல்லாம் போய் தப்பா தனப்பா முடிஞ்சிருக்கு. இனிமே சீனுக்கு எனக்கு எப்படிப்பா கல்யாணம் நடக்கும்னு கேக்குறாங்க சாரு. இல்லம்மா, அந்த சீனு மாயாவை கல்யாணம் பண்ணிருப்பான்னு நினைச்சுதான் நானும் பஞ்சாயத்துல பிராது கொடுத்துட்டேன், அவசரப்பட்டு கிணத்துல குதிச்சுட்டேன், அந்த கோவத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஏங்க, இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகல, அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாங்கிறாங்க தேனு. இல்ல தேனு, ஊருக்கு முன்னாடி எல்லார் காலையும் ரகுராம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டேன், அந்த குடும்பமே இன்னும் என் மேல அந்த கோவத்தில் இருப்பாங்கன்னு கேட்கறாங்க மகாலிங்கம். இப்ப போய் அவங்க கிட்ட இதை பத்தி பேச முடியாது செல்லங்கிறாங்க மகாலிங்கம். அப்போ சீனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்காது இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம் தாண்டிங்கிறாங்க அவங்க அம்மா. அப்ப நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு, என்னால எல்லாம் சீனுவை மாயாவுக்கு விட்டு கொடுக்கவே முடியாது. சீனு கூட எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், இப்ப செத்து போயிடும் போல இருக்கு. அம்மாடி, நீ திரும்பவும் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத, தவறான முடிவுக்கு போயிடாதீங்கிறாங்க மகாலிங்கம். இந்த பிரச்சனையை நானே எப்படியாவது சரி பண்ணிடுறேன், உனக்கும் சீனுக்கும் சீக்கிரமா எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எப்படியும் மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கலையில, அதுவே இப்போதைக்கு போதுமில்லைங்கிறாங்க தேனு. ஏமா, அந்த விஷயம் தான் ஊருக்கே அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சே, அது போதாதா? இதுதான் சாக்குன்னு சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறாங்க சாரு. அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா? அப்பா, அந்த ரகுராம் கொடுத்த வாக்கு என்னாச்சுன்னு நான் போய் நேரடியாக கேட்பேன்னுங்கிறாங்க மகாலிங்கம். பிரச்சனையெல்லாம் சரியாற வரைக்கும் நீ போய் அத்தை வீட்டுல இருன்னு சொல்றாங்க மகாலிங்கம். அப்பா, இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம நான் போய் அங்க இருக்கணுமான்னு கேக்குறாங்க சாரு. இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் போது அவங்களும் டக்குன்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாங்க, நீ பயமில்லாம போலாங்கிறாங்க. கண்டிப்பா உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்கும், நான் நடத்தி வைப்பேன், ரொம்ப யோசிக்காத, அப்பா சொன்னா கேளு, புறப்பட்டு வாங்குறாங்க. சாருவும் புறப்பட்டு வராங்க. சாருமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கும் சீனுக்கும் கண்டிப்பா நான் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன், நீ கார்ல ஏறுமான்னு சொல்லி கார்ல ஏறி கூட்டிட்டு போறாங்க. மகாலிங்கம் சாருவை கொண்டு விட்டுட்டு வீடு திரும்புறதுக்குள்ளேயே இந்த பக்கமா சீனு, பத்மா, மணிவண்ணன் எல்லாரும் வந்துடுறாங்க. எங்க என்னங்க, சமந்தி வீட்டை தேடி நம்ம போலான்னு பார்த்தா அவங்க நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க தேனு. சமந்தி, என்னது பெட்டிங்கையுமா வந்திருக்கீங்களே, சரி வாங்க உள்ள போய் பேசிக்கலாம்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சமந்திமா எதிர்பார்க்காம என்னென்னமா நடந்து போச்சு, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேங்கிறாங்க மகாலிங்கம். பொண்ணை பெற்று இல்லையா, அந்த கவலையில தான் நானும் அப்படி பேசிட்டேன், மாப்பிள்ள வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, அந்த கோவம் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு மாப்பிள்ள, மற்றபடி உங்க மேல எந்த கோவமும் இல்ல மாப்பிள்ள, உங்க பேர்ல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும், அந்த மாயா பொண்ணு தான் உங்களை ஏதோ பேசி மயக்கி கூட்டிட்டு போயிருப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, மாயாவை தேடி நான் தான் போடுவேன்னு சொல்றாங்க சீனு. டேய் அப்படின்னு சொல்லி பத்மா ஏதோ திட்டுறாங்க. சமந்தி, மாப்பிள்ளைய திட்டாதீங்க, வயசு கோளாறு, அப்படி பண்ணிட்டாங்க, அதான் மனசு மாறிட்டாங்கல்ல, இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்குங்கிறாங்க மகாலிங்கம். எங்க போய் நல்லதா நடக்கும், நீங்க பஞ்சாயத்துல பண்ண வேலைக்கு இப்ப நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து நிக்கிறோங்கிறாங்க மணிவண்ணன். ஐயோ சமந்தி, என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்றாங்க பத்மா. மகாலிங்கம் இந்த முடிவை கேட்டதும் உடனே போய் வக்கீல பாக்குறாங்க.
சார், ரகுராமோட தங்கச்சி பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த ரகுராமோட தங்கச்சி பேர்லயும் தங்கச்சி பையன் சீனிவாசன் பேர்லயும் எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அந்த மில்லு, தோப்பு வீடு எல்லாம் இவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்றேன்னு வக்கீல் பரட்டி பரட்டி பாக்குறாங்க. பத்மா சீனிவாசன்கிற பேர்ல எதுவுமே கிடையாது, ஒரு சென்ட் சிங்கிள் பீஸ் கூட கிடையாதுன்ட்டாங்க. அப்போ பத்மா குடும்பத்துக்கு எந்த சொத்துமே கிடையாதா? இவங்க வெறும் அன்னக்காவடி தானா? ரகுராம் சொத்து காசப்பட்டு தானே புள்ளைவே அந்த குடும்பத்துக்கு கொடுக்கறதா இருந்தேன். இப்ப வெறும் ஆளுகளா வந்து நிற்கும் போது இவங்களுக்கு எதுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு மகாலிங்கம் முடிவை மாத்திக்கிறாங்க. மகாலிங்கத்தோட முடிவு இப்ப சீனு மாயாவோட காதல் வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.